ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹேமாட்ட அந்த வயசான லேடி சொல்றாங்க, என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா உன்னோட வயசுல ஒரு பேத்தி இருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க பாட்டி, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அப்போ ஒரு பெண் குழந்தை இல்லையா அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. வேற யாரையோ நினைச்சிட்டு என் பொண்ணு நினைச்சிட்டு போலமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. உங்களுக்கு டாக்டர் பாரதி யாருன்னு தெரியாதா அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. டாக்டர் பாரதியா, அது யாரு அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல பாட்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அங்கிருந்து வந்துடுறாங்க. ஹேமா நேரா இப்போ கண்ணம்மா வீட்டுக்கு வராங்க. உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன் ஹேமா, இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. இல்லை சமையலம்மா, நான் வீட்டுக்கு தான் போனேன், அதுக்கப்புறமா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. லட்சுமியும் ஹேமா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சமையலம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. பொய் சொல்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. என்னாச்சு இவ இப்படிலாம் கேட்க மாட்டாளே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கண்ணம்மா புரிஞ்சுக்கிறாங்க. யாரு உன்கிட்ட பொய் சொன்னாங்கன்னு சொல்லு, அதுக்கப்புறமா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் சொல்றேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. வீட்டுல பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பா, அவ எப்போதுமே பொய்யே சொல்ல மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவ என்கிட்ட பொய் சொல்லிட்டா, அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. கண்ணம்மா சொல்றாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில பொய் சொன்னாங்க அப்படின்றத பொறுத்துதாம்மா நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாட்ட சொல்றாங்க, என்கிட்ட எப்போதுமே என்னம்மா சொல்லுவ, பொய்யே சொல்லக்கூடாது, நல்லவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தானம்மா சொல்லுவ, இப்ப எதுக்காகம்மா மாத்தி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்றத கேளு ஹேமா, நீனு பொய் சொல்றவங்க கெட்டவங்க தான், நல்லவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு லட்சுமி சொல்லிடுறாங்க. அப்பா எதுக்காக அப்ப என்கிட்ட பொய் சொன்னாரு அப்படின்னு ஹேமா யோசிக்கிறாங்க. ஹேமா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, இன்னைக்கு நைட் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் சமையலம்மா, எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொல்லிருங்க சமையலம்மா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. அடுத்ததான் இப்போ பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி வீட்டுக்குள்ள வராரு. ஹேமா ஹேமான்னு கூப்பிட்டுட்டே வராரு. மல்லிகாக்கா சொல்றாங்க, ஹேமா கண்ணம்மா வீட்டுல இறங்கிட்டாங்கன்னு டிரைவர் வந்து சொன்னார் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே பாரதிக்கு கோபம் வந்துருது. சௌந்தர்யாவுக்கு கால் பண்றாரு. கண்ணம்மா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரா, ஹேமாவை எதுக்கு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னு கத்துறாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, நான் சொல்ற விஷயத்த பொறுமையா கேளு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவும் லட்சுமியும் வழியிலே இறங்கிட்டாங்க. ஹேமாவை நம்ம வீட்டுக்கு தான் போக சொல்லியிருக்கிறாங்க, அவ தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு கண்ணம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. நானும் ஹேமா ஆசைப்படுறா, அங்கே தங்கட்டும்னு சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இப்போ டென்ஷனா இருக்கும்போது வெண்பாவோட காலிங் வருது. ஹலோ டார்லிங், எப்படி இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா. என்ன டார்லிங்லாம் புதுசா கூப்பிடுற அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா, இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறால, அதனாலதான் டார்லிங்னு கூப்பிட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த நாள் நல்ல நாள்னு ஜோசியிட்ட போய் கேட்டேன். நானும் சாரதியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்கல்ல, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பாரதி அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. பாரதி சொல்றாரு, எதுக்கு இப்ப நீ அவசரப்படுற, நம்ம கல்யாணத்தை 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என் நிலைமை புரியாம பேசாத பாரதி, என்னோட வயித்துல குழந்தை இருக்கு, அதுக்கப்புறமா வயிறு தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டா நான் உன்னதானே சொல்லணும் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. வெண்பா பாரதிட்ட சொல்றாங்க, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன், நீ மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. வெண்பா இப்போ நினைக்கிறாங்க, உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீ எனக்கு கல்யாணம் பண்ணதான் செய்யணும் பாரதி, என்னோட வலையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அடுத்ததா பாரதி அந்த லேபுக்கு கால் பண்ணி கேக்குறாரு, டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்திருந்தேனே அந்த ரிசல்ட் எப்பதான் வரும் அப்படின்னு கேக்குறாரு. டெல்லிக்கு அனுப்பியிருக்கோம் சார், 5 days வரும்னு ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு லேப்ல இருக்கவங்க சொல்றாங்க. அதான் ரிசல்ட் ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அப்ராக்சிமேட்டா அதை வச்சு ரிசல்ட் சொல்ல முடியாதா அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. என்ன சார், நீங்க ஒரு டாக்டர் தானே, உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாரதி சொல்றாரு. 5 daysல கண்டிப்பா வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. அடுத்ததா கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாட்ட வந்து கண்ணம்மா கேக்குறாங்க, என்னாச்சு ஹேமா, எதையும் யோசிச்சுட்டே இருக்கிறமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீங்க உண்மையை சொல்வீங்களா சமையலம்மா அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு அப்பா என்கிட்ட ஒரு போட்டோ கொடுத்து இதுதான் உன்னோட அம்மான்னு சொன்னார்ல, அந்த போட்டோல இருக்கிறவங்க தான் எனக்கு உண்மையாவே அம்மாவா அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. என்னாச்சு ஹேமா, ஏன் இப்படி கேக்குற அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. போட்டோவை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அம்மான்ற ஃபீலிங்கே வரமாட்டேங்குது சமையலம்மா அப்படின்னு சொல்றாங்க. போட்டோல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரியே நான் இல்லையே சமையலம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட சமையலம்மான்னு சொல்லி பேசுறப்ப கூட உங்க மேல அன்பு பாசமும் என்னால உணர முடியுது சமையலம்மா, ஆனா அந்த போட்டோ பார்த்தா எனக்கு எந்த ஃபீலிங்குமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா ஹேமாட்ட சொல்றாங்க, உன்னோட டாடி அவங்கள தானே அம்மான்னு சொன்னாரு, டாடி எதுக்காக பொய் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, உனக்கு தோன்றது சரிதான் ஹேமா, நான் தான் உன்னோட உண்மையான அம்மா, இதை உன்கிட்ட சொல்லி அழ முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க.
குக்கர் சவுண்ட் கொடுக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கண்ணம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. ஹேமா மனசுல நினைக்கிறாங்க, லக்ஷ்மி ரொம்ப கொடுத்து வச்சவ, இவ்ளோ அன்பு பாசமா இருக்கிறவங்க அம்மாவா கிடைச்சிருக்கிறாங்க, எனக்கும் சமையலம்மாவே அம்மாவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஹேமாவை பார்க்கும்போதே நமக்கே பாவமா தான் இருக்கு. ஹேமா தான் அம்மான்ற உண்மையை ஹேமா தெரிஞ்சுப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.